ரஜினி காட்டின வழியில பயணிக்கும் ஜி வி பிரகாஷ்குமார். திடீர்னு மத யானை கூட்டம்ன்ற படத்தை தயாரிச்ச ஜி வி பிரகாஷ்குமாருக்கு நடிப்பு ஆசை ஏற்பட்டதன் விளைவா பென்சில்ன்ற படத்துல நாயகனா அரிதாரம் பூசினாரு. அந்த படமே இன்னும் திரைக்கு வராத நிலையில அதுக்கடுத்து த்ரிஷா இல்லனா நயன்தாரான்ற ஒரு படத்துல கமிட்டான அவரு இப்போ டார்லிங்ன்ற ஒரு படத்துலயும் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்காரு. நாயகனா நடிச்ச முதல் படமே இன்னும் திரைக்கு வராத நிலையில அடுத்தடுத்த 2 படங்கள்ல ஜி வி பிரகாஷ் கமிட் ஆகி இருக்கிறதுக்கு காரணம், ஒருவேளை முதல் படம் எதிர்பார்த்தபடி ஓடலைன்னா அதுக்கப்புறம் தன்னை கமிட் பண்ண மற்ற கம்பெனிகள் முன் வர மாட்டாங்க. அதனால அந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி 2 படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தா அதுல ஏதாவது ஒன்று ஓடும் போது தப்பிச்சுக்கலான்றது தான் காரணமா. இந்த விஷயத்துல சொன்ன அட்வைஸை தான் பின்பற்றுறாரா அவரு. அதாவது ஒரு பட விழாவில் ரஜினி பேசும்போது ஒரே படத்தை நம்பி நடிகர்கள் இருக்கக்கூடாது, ஒரே நேரத்துல பல படங்கள்ல நடிக்கணும். அப்போ அதுல 1-2 கவிழ்த்தாலும் ஏதாவது ஒரு படம் வெற்றி பெற்று நடிகர்களை காப்பாத்திடணும்னு சொன்னாரு. ரஜினி சொன்ன அந்த தாரக மந்திரத்தை மற்ற நடிகர்கள் கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஜி வி பிரகாஷ்குமார் கெட்டியா பின்பற்ற தொடங்கியிருக்காராம்.